ஜவஹருடன் பேசும் பொழுது இன்று திங்கட்கிழமை, நாளை ஹோலி பண்டிகை. ஆகவே நாளை விடுமுறை விட்டால் திங்கட்கிழமை யார் வருவார்களா? ஏனென்றால் சனி ஞாயிறு திங்கள் ஒரு நாள் லீவ் எடுத்து விட்டால் செவ்வாய் 4 நாட்கள் மகிழ்ச்சியாக மாணவர்கள் இருப்பார்களே, இதில் எப்படி கலந்து கொள்வார்கள் என்று நினைத்தேன். இருந்தாலும் நல்ல ஒரு ஆர்வமுள்ள மாணவர்கள் இங்கே கலந்து கொண்டமைக்கு உண்மையிலேயே தமிழ்நாடு மத்திய கல்வித்துறைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பேச்சு, அருமையான தலைப்பு. தலித் என்றால் என்ன? தலித் ஒரு ஜாதி பிரிவா என்பதை தலைப்பாக கொண்டு இங்கே பேசி வருகிறார்கள், பேச போகிறார்கள். ஆனால் நான் படித்த அந்த தலித் என்றால் என்ன என்பதிலே உங்களுக்கெல்லாம் தெரியும். மருதம் முல்லை என்று பிரித்த அந்த சூழ்நிலையிலே எவர் எங்கு வாழ்கிறாரோ அவர்களுடைய தொழிலை பொறுத்து அங்கே அவர்களுடைய அந்த குலம் இருந்ததாக ஒரு வரலாறு உண்டு. ஆனால் பாரதியார் அவர்கள் எட்டயபுரத்திலே அரச குடும்பத்திலே இருக்கும் பொழுது ஏன் தமிழ் பாட்டுக்களும் தமிழ் நாடகங்களும் மக்களுக்கு கொண்டு செல்லவில்லை என்பதை முதலில் எதிர்த்து வெளியே கொண்டு வந்தவர் பாரதியார் அவர்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் பாரதியார் இல்லை என்றால் தமிழ் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கும் என்பது எனக்கு தெரியாது. அதற்கு முன்னால் என்னுடைய மாணவர்கள் சாகித்ய அகாடமி எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது, ஏன் அதனுடைய முக்கிய கருத்துக்கள் என்ன என்பதை தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த கருத்துக்களை வைக்கின்றேன். 1954ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி இது தொடங்கப்பட்டது. 22 மொழிகளிலே தங்களுடைய திறமைகளை யாரெல்லாம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு சாகித்ய அகாடமி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அகாடமி பின்னால் ஆங்கிலமும் ராஜதானியும் சேர்க்கப்பட்டு, ராஜஸ்தான் மொழியும் சேர்க்கப்பட்டு 24 மொழிகளிலே இன்று இது நடத்தப்பட்டு வருகிறது. ஏன்? இதனுடைய பயன் என்ன? இதனுடைய நோக்கம் என்ன? என்னுடைய மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் தமிழில் இருக்கும் இலக்கியத்திற்கு சார்பாக இணையாக கேரளாவில் உள்ள இலக்கியத்தை நான் படிக்கிறேனா இல்லையா? அந்த மாநிலத்தில் இருக்கும் மற்ற இலக்கியங்கள் நமக்கு தெரிகிறதா இல்லையா என்ற ஒரு வினாவை எழுப்பினீர்களானால் கட்டாயமாக இல்லை. இதையெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும். பல மொழிகளில் இருக்கும் இலக்கியங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இது. உதாரணத்திற்கு சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் தெரியும் மகாத்மா காந்தியடிகள். ஆனால் மகாத்மா காந்தியடிகளிடம் ரஷ்ய எழுத்தாளர் சொல்லுகிறார், நீங்கள் அகிம்சை, நேர்மை என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு முன்னே அதை பற்றி எழுதிய தமிழ்நாட்டில் உள்ள திருக்குறளை நீங்கள் படிக்கவில்லையே என்று கூறுகிறார். அதற்கு காரணம் மகாத்மா காந்தி அவர்களுக்கு தமிழ் மொழி தெரியாது. தவறுடைய மொழியிலே தன்னுடைய நம்மளுடைய திருக்குறளை மாற்றி அமைப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் அன்று இல்லை. அதற்கு பிறகுதான் மகாத்மா காந்தி அவர்கள் திருக்குறளை படித்து உண்மையில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு பின்னால் கூறுகிறார், அகிம்சை, நேர்மை, ஒழுக்கம் போன்ற அத்துணை கருத்துக்களுமே கூறியது திருக்குறள் என்று உணர்கிறார். இது போன்று ஒவ்வொரு நீங்கள் செயல்களையும் எடுத்து பார்த்தீர்களானால் அத்துணை மாநிலங்களிலுமே இருக்கிறது. ஆனால் அது எத்துணை பேருக்கு நமக்கு தெரியும் என்று உண்மையிலேயே தெரியாது. தமிழ் அவ்வளவு அழகான மொழி. அதை எத்தனை பேர் புரிந்து கொள்கிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியம்.
தலித் உடைய அந்த இலக்கியம் அருமையாக பேசினார்கள். என்னுடைய பதிவாளர் முதற்கொண்டு பஞ்சாங்கம் பேராசிரியர் பஞ்சாங்கம் முதற்கொண்டு அது எவ்வளவு அழகாக, தலித் என்பது ஒரு ஜாதி அல்ல. தலித் என்பது அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்வதை விட தன் வாழ்க்கையிலே தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கும் மக்களை சார்ந்த ஒரு இலக்கியம் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைய நோக்கம். ஏனென்றால் நாம் சில நேரங்களிலே தவறாக சில செயல்களை புரிந்து கொள்வோம். நான் இதை தலித்துடைய இலக்கியமா என்ற இடத்திற்கு வருவதற்கு முன் நமக்கெல்லாம் தெரியும் மகாபாரதம். அந்த மகாபாரதத்திலே கர்ணன் ஒரு அருமையான கேரக்டர். அந்த கர்ணனுடைய அந்த துரியோதனுடன் சேர்ந்திருக்கிறார். கண்ணனாகிய கிருஷ்ணன் நீ எங்களுடன் வா என்று கேட்கும் பொழுது எவ்வளவு அருமையாக சொல்கிறார். எனக்கு நான் எப்பொழுது கஷ்டப்பட்டனோ, நான் எப்பொழுது மக்களால் ஒதுக்கப்பட்டனோ அன்று எனக்கு வாழ்வு கொடுத்தவன் துரியோதனன். அந்த துரியோதனன் நான் இறக்கும் வரை அவனுடன் இருக்க வேண்டும் என்று கர்ணன் தன்னுடைய நிலைமையை உணர்த்துகிறார். யாரிடம்? மகாபாரதத்திலே அத்துணை நடத்தும் அந்த கிருஷ்ணனிடம். நினைத்து பாருங்கள், இந்த மகாபாரத கதையை நான் சொல்லவில்லை. அவர் கடைசியிலே சிறிது வாருங்கள், அவர் இறக்கும் சூழ்நிலையிலே அர்ஜுனன் எழுதிய அம்புலே அவர் இறந்து அந்த தேவனுடைய கால்களிலே விழுந்து இறக்கும் சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அர்ஜுனன் கேட்கிறார், நான் இவ்வளவு அம்பு எய்தும் அந்த கர்ணன் இறக்கவில்லையே. என்னுடைய மாணவர்களை புரிந்து கொள்ளுங்கள், ஒருவனை சாதாரணமாக கொள்ள முடியாது. அவன் எப்படி வாழ்கிறான், எப்படி மக்களுடன் இணைந்து வாழ்கிறான், எப்பொழுது தன்னுடைய நட்பிற்கு மரியாதை கொடுத்து வாழ்கிறான், கொடை எவ்வளவு செய்கிறான் என்பதை சார்ந்துதான் ஒருவனுடைய வாழ்க்கை. கடைசியாக அர்ஜுனன் கேட்கிறான், நான் என்னதான் செய்ய வேண்டும், அவன் இறக்க வேண்டுமே, மகாபாரத போர் முடிய வேண்டுமே என்று கேட்கும் பொழுது எனக்கு படிக்கும் போது அன்றிலிருந்தே அதனுடைய தமிழாசிரியர்கள் புரிந்திருப்பார்கள். கடைசியில் கிருஷ்ணன் சொல்லுகிறார், அவன் செய்த கொடை அவனை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது, அவன் செய்த தர்மம் காத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே என்று அதையெல்லாம் வாங்குகிறோமோ அன்றுதான் நீ அவனை கொல்ல முடியும் என்று சொல்லி அவர் ஒரு அந்தணன் வேடம் விட்டு அவனிடம் உள்ள என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது, என்னிடம் இப்பொழுது ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன கொடுப்பது என்று கேட்கும் பொழுது, உன்னுடைய தர்மத்தை தானமாக கொடு என்று கேட்கிறார். இந்த கதையை நான் சொல்ல வரவில்லை. என்னுடைய மாணவர்களை சிறிது இந்த சாகித்ய அகாடமியினுடைய அந்த நோக்கம் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தமிழ் எவ்வளவு ஆழமாக ஒவ்வொரு மொழியிலும், நாம் தமிழை மட்டும் சொல்லவில்லை. நான் அப்பொழுதே இருந்த எனக்கு ஒரு வினா தமிழாசிரியர்களுக்கு தெரியும். அவர்தான் கடைசி நேரத்திலேயுமே தன்னுடைய கொடை அத்துணையுமே தன் குருதியை எடுத்து கொடுத்து விட்டாரே கண்ணனிடம். அதே ஒரு தர்மம் தானே, அப்பொழுது ஏன் அவர் இறக்க வேண்டும்? தர்மத்தினால் ஒருவன் வாழ்ந்தவன், கொடையால் ஒருவன் வாழ்ந்தவன், நன்மை என்பதே அவனுடைய வாழ்க்கை, நண்பனுக்காக தன்னுடைய வாழ்வை இழந்தவன். அப்படிப்பட்ட கர்ணன் கடைசியிலும் அவன் கொடுக்கிறானே, அப்படின்றால் அவன் கொடை சாகவில்லையே, அவர் எப்படி இறப்பார் என்ற ஒரு கேள்வி தமிழிலே எழுகிறது. எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள் என்னுடைய தமிழ் மாணவர்களே? இங்கே கை தூக்குங்க. இதனுடைய உட்கருத்து என்ன? சும்மா கை தூக்குங்க, கிளாஸ் மாதிரி நினைச்சுக்கங்க. ஏன் அது கொடுத்தது கொடைதானே, கொடை அறிவில்லையே. சொல்லுங்க, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு எனக்கு பல நாட்களாக அது ஒரு கேள்வியாக இருந்தது. அப்படித்தானே? ஆனா
அதற்கு விடை என்னுடைய அருமை நண்பர் பாரதி பாஸ்கர் அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன் ஒரு கருத்தரங்கிலே பேசுகிறார். இந்த கர்ணனை பற்றி ஏன் சாகவில்லை என்று அவருடன் கேள்வி கேட்கும் பொழுது அவரே கேள்வியை கேட்டு அவர் வைக்கிறார். அர்ஜுனன் ஐயோ என்னுடைய தம்பியை கொல்லப் போகிறேனே என்று சொல்லும் போது, அர்ஜுனா நீ கொல்லவில்லை, அர்ஜுனா நீ கொல்லவில்லை, 6 முறை மற்றவர்கள் கொண்டு விட்டார்கள். அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். தமிழில் எவ்வளவு அழகமாக அகலமாக ஆழமாக அந்த கம்பராமாயணத்திலே சொல்லி இருக்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு தவறு செய்யும் பொழுதும் அவனை கொண்டு விட்டார்கள். ஏனென்றால் தன்னுடைய குருவிடமே அவன் உண்மையை சொல்லவில்லை, அதனால் ஒரு சாவு. இப்படி ஒவ்வொன்றும் எடுத்து சொல்லும் பொழுது பாரதி பாஸ்கர் குடிக்கிறார். நம் தமிழில் மட்டும்தான் அதற்கு விளக்கம் இருக்கிறது. நான் செய் தர்மங்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். மாணவர்களே, நீங்கள் இன்று நாள் அதை நன்றாக படிக்க வேண்டும். நான் செய்த இல்லை, செய்ய போகிற அல்ல, நான் செய் தர்மங்களை கொடுக்கின்றேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், நான் செய்ய போகின்ற அத்துணை தர்மங்களை நான் உனக்கு கொடையாக கொடுக்கிறேன் என்று அந்த அந்த நேரம் கூறும் பொழுது கர்ணன் இறந்து விடுகிறார். அப்பொழுதுதான் மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், நீ ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு வேலையை செய்வதாக நீ நினைத்து நீ பெருமைப்பட வேண்டாம். நீ எப்படி வாழ்ந்தாய், வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்தாய் நினைத்திருக்கலாம். கர்ணன் நினைத்திருந்தால் துரியோதனை விட்டு விலகி கண்ணனுடைய கிருஷ்ணனுடைய அந்த கூற்றை கேட்டு அவர் இங்கே அர்ஜுனுடன் சேர்ந்திருக்கலாம். எத்தனை எத்தனை எவ்வளவு பெரிய கொடை வள்ளல். ஆனால் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே தவறுகள் நடக்கின்றன. அந்த தவறுகளின் பலன்தான் அவரை வைக்கிறார். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், அந்த இலக்கியங்களை ஒன்று சேர்க்க வேண்டும். அந்த இலக்கியங்களை ஒன்றாக்கி அதனுடைய கருத்துக்களை நாம் பரிமாறிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் சாகித்ய அகாடமி 1954ஆம் ஆண்டு அந்த மார்ச் 12ஆம் தேதி தொடங்கப்பட்டது. என்னுடைய நண்பர் தாமோதரன் அவர்கள் அடிக்கடி நான் அவருடன் பேசுவது உண்டு. அதற்கு முன்னால் எங்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே என்னுடைய அந்த தாய் பல்கலைக்கழகம், அது எப்பொழுதுமே என்னுடைய பல்கலைக்கழகம் என்று கூறுவதிலே பெருமைப்படுகிறேன். இன்று நான் வளர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஒரு காரணம். அதற்கு முன்னால் தமிழ் பேராசிரியர் ராமலிங்கம் அவர்கள் எந்த கூட்டத்திற்கு வந்தாலும் ஒரு அருமையான பேச்சு இருக்கும். சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு பெரும் தமிழ் பேராசிரியர். அப்படிப்பட்டவர்களுடன் வாழ்ந்து ரசித்த நாட்கள் உண்டு. தமிழில் எப்பொழுதுமே எனக்கு ஆர்வம் உண்டு. ஏனென்றால் அதை படிக்கும் பொழுது நாம் உள்ளத்துடன் இணைந்து அந்த தமிழை படிக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழை புரிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் சொல்வார்கள், திருக்குறள் சாதாரணமாக படித்தால் 2 வரி, ஆனால் அதை உள்ளார்ந்து படித்தால் தான் அதனுடைய அர்த்தங்கள் தெரியும். அவர் எப்படி உணர்ந்தார், எப்படி அதை புரிந்து கொண்டார் என்பதெல்லாம் அடுத்த ஒரு வினாக்கள். ஆகவே இந்த கூட்டம் தமிழ் இலக்கியம், தலித் இலக்கியம் என்று நீங்கள் பேசும் பொழுது, தலித் இலக்கியம் ஏன் தமிழில் அதை தனியாக கொண்டு வரப்பட்டது என்று கூறும் பொழுதுதான் இன்று என்னுடைய அருமை நண்பர் ரவி பேசியது போல, இன்று ஜாதியாக மாற்றிவிட்டார்கள், அரசியலுக்காக மாற்றினார்களா? அதை நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்திலே அது எதனாக இப்படி மாறப்பட்டு உண்மைகளை என்ன என்று இன்று வளர்ந்து வரும் சமுதாயம் உணர வேண்டும் என்பதற்காக இந்த அருமையான ஒரு கருத்தரங்கை வைத்திருக்கிறார்கள். நான் நினைத்தது போல இந்த கருத்தரங்கு இன்னும் அவர்கள் தேன்மொழியும் தாமோதரனும் கலந்து கொண்டிருந்தார்கள், ஆனால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அதே நேரத்திலே எனது அருமை பேராசிரியர் பஞ்சாங்கம் வந்து
தான் வயதிலே மூத்தவர் என்று சொன்னார். ஆனால் அவர் குரலிலேயே அந்த வயது தெரியவில்லை. அருமையான பேச்சு, அருமையான விளக்கம் கொடுத்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கு உண்மையிலேயே இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஆகவே என்னுடைய மாணவ செல்வங்களே, நீங்கள் படிப்பது உங்களுடைய சிலபஸாக இருக்கலாம். நான் அதை தப்பு என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் அந்த கரிக்குலம் எனப்படுகின்ற அந்த மார்க் எடுக்கும் அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வந்து தமிழில் உண்மையில் என்ன சொல்லி இருக்கிறார்கள், அது எதற்காக மற்ற மொழிகளிலே மாற்றப்பட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இன்று கீழடியாக இருக்கட்டும், எத்துணையோ இடங்கள் இருக்கட்டும், நம்மிடம் இல்லாதது எதுவுமே இல்லை. என்னுடைய மாணவ செல்வங்களே, அது சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், கம்பராமாயணமாக இருக்கட்டும், அல்லது தொல்காப்பியமாக இருக்கட்டும். தொல்காப்பியத்திலே நான் ஒரு முறை இந்த சென்னையிலே தமிழும் விஞ்ஞானம் என்ற ஒரு தலைப்பிலே பேசும் பொழுது அதிலே என்ன கூறுகிறார்கள் என்றால், எத்தனை பேர் தமிழ் துறையில் படித்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை, ஒரு நாளைக்கு மூச்சு விடும் அளவு என்ன என்பதை தொல்காப்பியத்திலே கூறியிருக்கிறார்கள். என்னுடைய மாணவ செல்வங்களே, நம்மளை உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இதை ரெண்டையும் பெருக்கி 100ஆல் பெருக்கினீர்களா, என்ன வருகிறதோ அதுதான் ஒரு நாளைக்கு நாம் மூச்சு விடும் அளவு என்று தொல்காப்பியத்தில் கூறியிருக்கிறார்கள். பாருங்கள், யார் விஞ்ஞானி கூறவில்லை, விஞ்ஞானம் கூறவில்லை. ஆனால் அந்த மூச்சு விடும் அளவை தொல்காப்பியம் கூறியிருக்கிறது. அதை தொடர்ந்து திருக்குறள் கூறியிருக்கிறது என்பதை கூறி, நீங்கள் எல்லாம் தமிழ்நாடு, இந்தியா என்பதை மனதில் கொண்டு, இந்தியாவில் இல்லாதது எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய தக்சசீலா, நாலந்தா போன்ற பல்கலைக்கழகங்களிலே அயல் நாட்டுகளில் இருந்து 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து படித்த நாடு இந்தியா. இந்தியாவில் அத்துணையுமே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நமது E=mc² என்று சொல்லுவோமே, ஐன்ஸ்டீன். நமது சங்கதியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறார் என்றால், நான் இந்த நோபல் பிரைஸ் வாங்குவதற்கு காரணமாக இருந்த நாடு இந்திய நாடு, இந்திய கலாச்சாரம். அங்கு கற்றுக்கொண்டதுதான் எனக்கு நிறைய உதவி செய்தது. அதற்கு காரணம் ஜீரோவை கண்டுபிடித்தவர்கள் தமிழ் மக்கள் என்பதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து, நாம் வாழும் தமிழ்நாடு, இந்தியா அத்துணை செல்வங்களுமே பெற்றிருந்த நாடு. ஒரே ஒரு உதாரணத்தை நான் கூறி முடிப்பேன். ஏனென்றால் நேர்மை, ஒழுக்கம் என்று வாழ்ந்தவர்கள் இருந்த நாடு இது. ஏனென்றால் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் காலத்திலே தலையாட்டி பொம்மையை வைத்து, பொம்மை அல்ல அது, இப்பொழுது பெண்ணினத்தை பற்றி பேசினார்களே, நான் எப்படி வீழ்ந்தாலும் எப்படி தாழ்ந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தலை நிமிர்ந்து நிற்பேன் என்பதற்கு அடையாளம் தான் அந்த தலையாட்டி பொம்மை என்பதை கருத்தில் கொண்டு, நேர்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்மிடம் கூடி வாழ்ந்தவர், எங்களுடன் ஆராய்ச்சி செய்தவர் திரு அப்துல் கலாம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா ஒரு பொன்னான நாள். இது போன்ற இந்த கருத்தரங்குகளிலே ஏதோ வந்தோம், நாங்கள் சென்றோம் என்று இருந்து விடாமல், இதை ஆழமாக நீங்கள் சிந்தித்து, இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அரசியலுக்கு அப்பாறாக அதை ஒதுக்கப்பட்டு தலித் என்றால் என்ன என்பதை உண்மையாக நம்மளுடைய ஆராய்ச்சியர்கள் செல்லும் கூற்றை கேட்டு இந்த கருத்தரங்கு ஒரு வெற்றி கருத்தரங்காக மாற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றிகள். தொடக்க விழா